என்னடா இங்க கத்துற? வயதா நான் மட்டும் இருக்கச்சுல ஏன் முன்னாடி இப்படி சவுண்ட் விட்டுட்டு இருக்கேன்? உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் சொல்லி உனக்கு என்ன பிரச்சனை? ஐயா பகவான் ஐயா, நீங்க தான் இந்த ஊர்லயும் பலவான் ஐயா. இன்னைக்கு உங்களை பார்த்ததுல திருநாள் ஐயா. ஐயா பகவான் ஐயா, இங்க நீங்களே பாக்கிக்கலையா என் முதுகுல எவ்வளவு பெரிய மூட்டை இருக்குன்னு. இந்த மூட்டைய என்னால தூக்கவே முடியலையா. உங்களால மாத்திரம் ஐயா இந்த மூட்டையை இறக்கி வைக்க முடியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. இவ்வளவுதான் பிரச்சனை. இந்த மூட்டையெல்லாம் சுண்டு வரல சுத்தி தூக்கி போட்டுருவேன். இதுக்கு போய் கத்திட்டு கிடக்க. நான் வாரேன். இது என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? பிடிச்சு இருப்போம். ரொம்ப வெயிட்டா இருக்கப்பா. இது விடனா விட்டாதான் அது வரும். விடு. நீனும் விட மாடிக்க, இதுவும் வர மாடிக்கு. பிடிச்சு எடுத்து பார்ப்போம். இந்தா வந்துட்டு வரப்போகுது. வரமாடிக்க. இவன்ட்ட என்ன சொல்லிட்டு கேட்பாங்க தெரியல. நீ பாத்தீங்கன்னா நீ காலையில வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடாம வந்துட்டேன். எப்பவும் டெய்லி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா 50 பச்சை முட்டையும் 5 கிலோ கோழி அப்படி மொத்தமா ஒடுங்கிரும் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் 100 புஷ்அப்ஸ் எடுப்பேன். நீ எடுக்காம வந்துட்டேன்னா அதனால பார்த்தா கொஞ்சம் அசதியா இருக்கு. போய் அதை மட்டும் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு பாரு இதை இறக்கி வச்சுட்டு தான் போறேன் நீ. சரியா? அப்படியே போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த பையனால இந்த மூட்டையை இறக்கி வைப்பாரு நினைச்சோம். அவரும் பாதியில விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப எனக்கு என்ன பண்ணனே தெரியலையே. நம்ம பாரத்தை குறைக்க அங்க தூரத்துல யாரோ வராங்களே. அங்க வர்றது நம்ம டாக்டர் மாதிரிதான் இருக்கு. டாக்டர் வந்தாருன்னா ஆபரேஷன் தியேட்டர் போய் யாரும் இங்க கால் பண்ணிடுவாங்க. தம்பி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி வழியில் கத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் ப்ரெஷர் இருக்கா? இல்லை வேற எதுவும் நோய் எதுவும் இருக்கா? எதாவது சொல்லுங்க, எங்ககிட்ட எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. டாக்டர் ஐயா, எனக்கு ப்ரெஷரும் இல்லை, குக்கரும் இல்லை, நோயும் இல்லை, பேயும் இல்லையா. இங்க பாருங்க ஐயா, என் முதுக பாருங்க ஐயா, எவ்வளவு பெரிய மூட்டையா. இது என்னால சுமக்க முடியா. இதை மட்டும் எப்படியாவது இறக்கி வைக்க உதவி செய்யுங்க ஐயா. அட, இதுதான் உங்க பிரச்சனையா? பிரச்சனை மூட்டையா இருந்தாங்கன்னா கட்டியா இருந்தாங்க நம்ம கிட்ட ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணா போதும். பணம் எதுவும் ஒண்ணு ஆப்ரேஷனுக்கு வெறும் ஒரு 10 லட்சம் மட்டும் செலவாகும். அதை மட்டும் நீங்க பார்த்து யோசிக்கணும். என்ன 10 லட்சமா? அட போங்கய்யா, 10 பைசாவுக்கு கூட வழி இல்லாம இருக்கு. என்கிட்ட போய் 10 லட்சம் கேட்கீங்களா? இதுக்கு இந்த மூட்டையை தூக்கிட்டு போயிடுவேன். என்ன ஆளை விட்டுங்க சாமி. உனக்கு என்ன பிரச்சனைங்க? ஐயா ஐயா, இங்க பாருங்கய்யா, என் முதுகுல எவ்வளவு பெரிய மூட்டை. இந்த மூட்டை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு பையன் வந்தாரியா. அவராலே இறக்க முடியல. கேட்டா 10 முட்டை சாப்பிடலாம் அப்படிங்க. அடுத்த ஒரு டாக்டர் வந்தாரியா. அவரால் இறக்க வைப்பாரு மாத்தேன். அவரு லட்சம் அவனு சொல்லிட்டாரியா. என் நிலைமை இப்படி ஆச்சியா. என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சையா. தம்பி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தம்பி. நான் தான் அந்த ஊர்ல கறிக்கடை வச்சிருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்படியே உங்க பின்னாடி இருக்கிற அந்த மூட்டையை அழகா கொஞ்சமா ஃபர்ஸ்ட் மேல உள்ள தோலை எல்லாத்தையும் உரிச்சு சுத்தி இருக்கிற அவ்வளத்தையும் நீட்டா கொத்தி எடுத்து அதுக்கப்புறம் அவ்வளத்தையும் நீட்டா செஞ்சு பீஸா உங்களுக்கு போட்டு அழகா கொடுக்குறான் தம்பி. நீங்க எதுக்கு கவலை மட்டும் பண்றாங்க தம்பி. ஐயோ, என்ன வெட்டி எடுக்க போறீங்களா? ஐயா, வெட்டி எடுக்கிறதுக்கு நான் கோழியா ஆடாயா? ஆளை விட்டுருங்க சாமி. ஐயோ, யாராலையும் இதை இறக்கி வைக்க முடியலையே. நான் யார்கிட்ட போய் உதவி கேட்பேன்? உதவி பண்ண வந்தவங்களும் எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. யாராலையும் இந்த மூட்டை இறக்கி வைக்க முடியலையே. அவன் என்னதான் பண்ணுவானே தெரியல. இந்த வாழ்க்கை இப்படியே போயிருக்கும். கடைசி வர இந்த மூட்டையை தூக்கிட்டு தான் அடையணும் போலயே. இந்த மூட்டை இன்னும் கொன்று போலயே இருக்குது. எந்த மனுஷனால எனக்கு உதவி செய்ய முடியல. உதவி செய்ய இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்களா யாராவது? என்னால முடியல.
இறக்கி வைக்கவும் முடியலையா. கடைசி வரை இந்த மூட்டையோட தான் நான் வாழணும் போலையா. ஏசப்பா, உங்களால எனக்கு இந்த பாரத்துல இருந்து விடுதலை தர முடியும்னா எனக்கு நீங்க விடுதலை தாங்கப்பா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னப்பா இது இது இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஏசப்பா ஒரே நொடியில இந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இதை இறக்கி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, யாராலும் இறக்க முடியல. ஆனா ஏசப்பா எனக்கு இந்த பாரத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுத்துட்டாங்க. இந்த பாரத்துல இருந்து விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி அப்பா.